இன்றைக்கி வந்து நம்ம வந்து முத்தநாயக்கம்பட்டி அந்த இன்சுவை உணவகம் அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நானும் வந்து அண்ணாவும் போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாம் நிறையா யூடியூபர்ஸ் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் சரி நம்மளும் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நான் போனது கிடையாது. ஆனால் அண்ணா வந்து போய் ஆல்ரெடி போயிருக்காங்க. நான் ஒன்றும் போனது கிடையாது. அதனால் சரி போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க. மக்களே நம்ம வந்து இன்சுவை உணவகத்துக்கு வந்துட்டோம். சேலத்துலேயே வந்து 10 வகையான கறி 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 5 வகையான கறி 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிடுறேன். மக்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குது. எல்லா பாருங்கள் இங்கே இருக்க வெரைட்டி எல்லாமே வந்து 150 ரூபா வந்து இது லிஸ்ட்டில் வருது. 150 ரூபாய்க்கு வந்து இந்த 10 வகையான நான்வெஜ் மீல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதோட பிரியாணியும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க வந்து அந்த அண்ணா வந்து கரெக்டாக அந்த கப்பில் எடுத்து போட்டிருப்பாரு. இந்த கப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து 150 ரூபா. அதோட பிரியாணி, ஒயிட் ரைஸ் வித் ரசம் எல்லாம் கொடுத்து இந்த 10 வகையான டிஷ்ஷும் கொடுக்குறாங்க 150 ரூபாய்க்கு. அது இல்லாமல் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து எல்லா நான்வெஜ்ஜும் போட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுக்குறாங்கன்னா நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, ஃபிஷ் ஃப்ரையு, ஆட்டு தலைக்கறி, ரத்த பொரியல், அதோட முட்டையை சேர்த்து கொடுக்குறாங்க. ஒரு லாலிபப் கொடுக்குறாங்க. இன்னும் வேறு என்ன கொடுக்குறாங்க, ஈரலும் என்னமோ சம்திங் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து 150 ரூபா இதில் தான் வந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இது. அது அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து மசாலாலாம் போட்டு முட்டைலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே வந்து நாங்கள் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். அங்கே பார்த்தா டோக்கன் தரத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்து அதிகமாக வந்துச்சு. இப்போ வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் டோக்கன் வாங்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து வரிசையில் நின்று டோக்கன் வாங்கிட்டு மறுபடி ஃபுட்டும் வந்து வரிசையில் நின்று வாங்கிக்கிறாங்க மக்கள்லாம். இப்போது நானும் ஒரு லைனில் நின்றுருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு வாங்கினீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் டோக்கன் வாங்கின காட்டுறேன். அது சும்மா காயின் மாதிரி தான் இருக்குது டோக்கன் பார்க்குறதுக்கு. இதுதான் டோக்கனும். 2 டோக்கன் வாங்கிட்டோம். பார்சல் வந்து 70 ரூபா சொல்கிறாங்க. இங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வந்து 50 ரூபா தான். ஆனால் வந்து பார்சல் வாங்கினா அதாவது கப்பு ஏதாவது கொண்டு வந்துட்டோமா வந்து 50 ரூபா தான். அது அவங்களே கவரில் போட்டு கொடுக்கணும்னா வந்து 70 ரூபாவாம். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலை ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து எப்போ போல் 50 ரூபா தான். 2 டோக்கன் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி முத்தநாயக்கம்பட்டி இந்த இன்சுவை உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். 50 ரூபாய்க்கு வந்து அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து அங்கே விசிட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா நல்லாவே இருக்குது. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அங்கே வந்தோம். பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு. கிருஷ்ணகிரியிலேருந்து நாமக்கல்லேருந்து கூட இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ லாங்கிலேருந்து இங்கே சாப்பிட்றதுக்காக இவ்வளோ ட்ராவல் பண்ணி வராங்க. அப்புறம் நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு. எவ்வளோ லாங்கிலேருந்து வராங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஏன்னா இங்கே வந்து நல்லா தராங்கன்னு சொல்லிட்டு வந்து மக்கள் வராங்க. இந்த 5 வகையான கறி பார்க்கறதுக்காகவே வந்து வர வழியில் பார்த்தா தொண்டையெல்லாம் அப்படி காரமாக சாப்பிட்டதுனால ரொம்ப இதாகி போயிடுச்சு. சரி முலாம்பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு முலாம்பழ கடையில் தான் நின்னோம். பார்த்தா வந்து கிலோ வந்து 40 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தா இதுவே நல்லா இருந்துச்சு. இந்த வெள்ளைப்பழம் எனக்கு வந்து வெள்ளை கலர் பழம் தான் பிடிக்கும். அதுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். அதோட இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால எல்லோரும் மக்கள்லாம் வந்து நல்லா தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ்லாம் போட்டு குடிங்க. அப்போ தான் வந்து நல்லா தெம்பாக இருக்க முடியும். வாட்டர்மெலன் அந்த அதாவது தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களோட இது பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் சாப்பிட்டிங்களா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து 50 ரூபா சாப்பாட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. நானும் அண்ணனும் தான் போனோம். 2 பேரும் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
பரவாயில்லன்னே சொல்லலாம். 50 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ இது கொடுக்குறது வந்து பரவாயில்ல. எல்லோரும் சொன்ன மாதிரி 50 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கொடுக்குறது. நானும் அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், வீடியோ எடுக்க முடியல. 50 ரூபாய்க்கு எப்படின்னா இவ்வளோ இதாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து மக்கள் வந்துக்காக இது பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்லன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு பிரியாணி வாங்கணுன்னா கூட எவ்வளோ வந்து இதாக போயிட்டுருக்கு. ஒரே ஒரு பீஸ் தான் வைப்பாங்க. அதுவே வந்து 90 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 50 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு கறியெலாம் வச்சு தராங்க. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னால். இன்னொரு பக்கத்துலேயே வந்து இலை போட்டு வந்து 150 ரூபாய்க்கு தராங்க. 150 ரூபாய்க்கு வந்து இலை போட்டு உட்காந்து 10 வகையான கறியை என்ன நினைக்கிறேன், 10 வகையான கறி அது வீடியோவில் இருக்கும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன். 10 வகையான கறி வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லாவே வந்து இது பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டம் வந்து பயங்கரமாக வருது. நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே போனதுனால வந்து அப்போ கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனோடனே பார்த்தா கூட்டம் வந்து பயங்கரமாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாக. 12:30 மணிக்கெலாம் அங்கேயே இருக்கணும். 12:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுங்க. அப்போ தான் அங்கே கிடைக்கும். 12:30 மணிக்கெலாம் வந்து அங்கே வந்துடணும் நம்ம. ஏன்னா லேட்டாக வந்தால் அப்புறம் அங்கே தீர்ந்துருன்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இருக்கும் 150 ரூபா சாப்பாடு. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே போய்ட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்கன்னே சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. பரவாயில்ல, ஒர்த்து. அதாவது மக்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் தரதே வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். எல்லாராலையும் சாப்பிட முடியும்னு நினச்சிக்கோங்களேன். எல்லாராலையும் சாப்பிட முடியும், ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 ரூபா சாப்பாடு ஒர்த்து தான், 150 ரூபா சாப்பிட்டு ஒர்த்து தான். நிறையா கூட்டம் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. நீங்களும் மறக்காமல் வந்து சாப்பிட்றதா சாப்பிட்டு பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து